சென்னை திருவொற்றியூரில் சுற்றித் திரிந்த மெக்சிகன் ஸ்பைடர் குரங்கை வனத்துறையினர் பிடித்தனர். காலடிப்பேட்டை புதுத்தெருவில் நேற்று இரவு அரிய வகை குரங்கு ஒன்று சுற்றித் திரிந்தது. இதுபற்றி பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வேளச்சேரி வனத்துறையினரை வரவழைத்தனர். கூண்டு உள்ளிட்ட ஏற்பாடுகளோடு வந்து சேர்ந்த வனத்துறையினர் குரங்கை கூண்டில் பிடித்துச் சென்றனர். பிடிபட்ட அந்த குரங்கு மெக்சிகன் ஸ்பைடர் வகையைச் சேர்ந்தது என்று அவர்கள் கூறினர். அது எங்கிருந்து வந்தது என விசாரிக்கப்படுகிறது. நீரிழிவு சிகிச்சை, உடல் எடை குறைப்புக்கு பயன்படும் செம்க்ளூடைட் மற்றும் டிர்சபெடைட் மருந்துகளை அத்தியாவசிய மருந்துகள் பட்டியலில் உலக சுகாதார நிறுவனம் இணைத்துள்ளது. நீரிழிவு சிகிச்சை, உடல் எடை குறைப்பு மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சில முக்கிய மருந்துகள் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பட்டியலை ஏற்கும் நாடுகளில் அதில் உள்ள மருந்துகளின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் செம்க்ளூடைட் மற்றும் டிர்சபெடைட் மருந்துகளின் விலை 14,000 ரூபாய் முதல் 27,000 ரூபாய் வரை உள்ளது. ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா எனப்படும் தூக்கத்தின் போது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் பிரச்சினை வார இறுதி நாட்களில் மோசமடைவது தெரியவந்துள்ளது. தூங்கும்போது சுவாசப்பாதையில் அடைப்பு ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது ஒரு பொதுவான கோளாறாகும். இப்பிரச்சினை வார இறுதி நாட்களில் மேலும் மோசமடைவது தெரியவந்துள்ளது. அதிக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது ஆகியவை இதற்கான முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. வார நாட்களை விட வார இறுதி நாட்களில் 18 விழுக்காடு கூடுதலாக இந்த பிரச்சினை ஏற்படுவது தெரியவந்துள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடுமையான மண் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. எனினும் இந்த நிலைமை மேலும் மோசமடையாமல் இருப்பதற்கு இலங்கையே முக்கிய காரணமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வங்கக்கடலில் ஏற்படும் வலுவான அலைகள் மற்றும் நீரோட்டங்களை இலங்கை ஒரு இயற்கை அரணாக தடுத்து நிறுத்தி இந்திய கடற்கரையை பாதுகாப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் துறைமுகங்கள் அமைத்தல், மணல் அள்ளுதல் போன்ற மனித நடவடிக்கைகளால் மண் அரிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மத்திய பிரதேசத்தில் சமையல்காரர் ஒருவருக்கு 46 கோடி ரூபாய்க்கு வருமான வரி நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவீந்திர சிங் என்ற அந்த தொழிலாளி 2019 தனது சூப்பர்வைசரால் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. டெல்லியில் ரவீந்திர சிங் பெயரில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. இந்நிலையில் மாதம் 10,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் பெறும் ரவீந்திராவுக்கு வருமான வரித்துறை இப்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றிய 8வது மாநிலம் ஆகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏற்கனவே இந்த சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு 7 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பெண்கள், சிறார், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை மதமாற்றம் செய்தால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்டத்தின் கீழ் அனைத்து குற்றங்களும் பிணையில் வெளிவர முடியாதவை. மேலும் மதமாற்றத்திற்காக மட்டுமே செய்யப்படும் திருமணங்கள் செல்லாதவை எனவும் அறிவிக்கப்படும். அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் போன்ற முன்னணி ஊடக நிறுவனங்களின் முன்னாள் தலைவர் ரூபர்ட் மர்டோக் தனது நிறுவனங்களின் கட்டுப்பாட்டை மூத்த மகன் லாக்லன் மர்டோக்கிற்கு மாற்றியுள்ளார். இதுகுறித்து 2 ஆண்டுகளாக நீடித்த பிரச்சினை தற்போது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. லாக்லனுக்கு சகோதரர்கள் 3 பேர் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை விட்டுக் கொடுத்துள்ளனர். அதன்படி ஃபாக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் நியூஸ் கார்ப் ஐ நிர்வகிக்கும் நியூ ஃபேமிலி அறக்கட்டளையின் 40 விழுக்காடு பங்குகள் லாக்லன் வசமாகின. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறை அறிவித்துள்ளது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரத்து அதிகமாக இருப்பதால் தக்காளி விலை குறைந்துள்ளது. சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கும் 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு கூட இந்த விலை போதுமானதாக இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர். தக்காளிக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரப்பக்குடி அருகே கேகேப்பட்டி கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணறுகள் பழுதானதால் குடிநீர் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஆழ்துளை கிணறுகளுக்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். உடனடியாக குடிநீர் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கனமழை காரணமாக மரம் ஒன்று சாலையில் வேரோடு சாய்ந்து விழுந்தது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் காமராஜர் சாலையில் இருந்த மரம் சாய்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் ம.க. ஸ்டாலினை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படை சேலத்தில் பதுங்கியிருந்த மகேஷ் மற்றும் மருதுபாண்டி ஆகிய 2 கைது செய்து சிறையில் அடைத்தது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கரண் மற்றும் சஞ்சய் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் திமுக எம்எல்ஏவின் உதவியாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் அளித்த புகாரின் பேரில் ஹசைன் அலி மற்றும் அதியமான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் புகாரை வாபஸ் பெறும்படி கிருஷ்ணகிரி மேற்கு திமுக நகர செயலாளர் அஸ்லாம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அஸ்லாமை கைது செய்ய கோரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடன் தவணை செலுத்தாததால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதாக விவசாயி ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். திருவானானை நத்தக்கோட்டையைச் சேர்ந்த பழனியின் மனைவி கவிதா தொண்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதற்கான நடப்பு மாதத்தவணை செலுத்த தாமதமானதால் வசூலிக்க வந்த ஊழியர்கள் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து அவதூறாக பேசி பழனியை கம்பால் அடித்து தாக்கியதாக கவிதா புகார் எழுதியுள்ளார். ரத்த காயங்களுடன் திருவாடனை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பழனியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான காலாண்டு தேர்வு தொடங்கியது. வருகின்ற செப்டம்பர் 25ஆம் தேதி வரை தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனிடையே 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலிலும் தேர்வு நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி நன்னிலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன் திரண்டு போராட்டம் நடத்தினர். நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் 25 நாட்களுக்கு மேல் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி கோட்டை மாரியம்மன் கோயில் தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 7.25 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் நிரப்பப்பட்ட தீர்த்த குடங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். உசிலம்பட்டியில் சாலையோர புளிய மரத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். கார் ஓட்டுநர் தூங்கியதால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. சிவகாசியிலிருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்திருக்கிறது. மாங்காடு அருகே பைனான்சியர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிறுவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கடந்த மாதம் 28ஆம் தேதி வேளாங்கண்ணி நகரைச் சேர்ந்த பைனான்சியர் ராமசாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி, ராஜேஷ் மற்றும் சிறுவன் ஒருவனை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 35 சவரன் நகை மற்றும் 45,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து இந்திய அரசு சீனா, ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் எனது நண்பர் பிரதமர் மோடியுடன் பேசுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். இரு நாடுகளும் சுமூகமான தீர்வை அடைவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையற்ற வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தை இயன்ற விரைவில் முடிக்க இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேசி வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் இயல்பான கூட்டாளிகள் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக தனது ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டிருந்த ட்ரம்ப் வர்த்தக சிக்கல்களை களைவது தொடர்பாக இரு நாடுகளும் பேசி வருவதாகவும் தனது நெருங்கிய நண்பர் மோடியுடன் வரும் வாரங்களில் பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்வீடனின் புதிய சுகாதார அமைச்சர் எலிசபெத் லான் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது திடீரென மயங்கி விழுந்தார். புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சரை பிரதமர் அறிமுகப்படுத்திய சில நிமிடங்களிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் தொடர்பான காணொலி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமைச்சர் லான் மயங்கி விழுந்த சிறிது நேரத்திலேயே மீண்டு விட்டதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்த சர்க்கரை அளவு குறைந்ததால் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று லான் கூறினார். இந்தியாவில் இளம் வயதினரிடையே நுரையீரல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக மருத்துவத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டில் ஆண்டுதோறும் புதிதாக 81,700 நுரையீரல் புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவை இளம் வயதினரையே பாதிப்பதால் மக்கள் தொகைக்கு, பொருளாதாரத்துக்கும் பேரழிவை ஏற்படுத்தலாம் என அச்சம் தெரிவிக்கின்றனர். மாசடைந்த காற்றினால் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் காற்று மாசை குறைக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்பது அவர்களின் யோசனை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வரவால் 2030ஆம் ஆண்டுக்குள் 99 விழுக்காடு வேலைவாய்ப்பு பறிபோகும் என அமெரிக்க பேராசிரியர் ரோமானியம் போல்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கென்டக்கியில் உள்ள லூயிஸ்வில்லி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் பேராசிரியராக உள்ள ரோமானியம் போல்ஸ்கி மனிதனை போன்ற நுண்ணறிவு அல்லது செயற்கை பொது நுண்ணறிவு வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் AGI வருகைக்கு பிறகு AI கருவிகள் மற்றும் மனித உருவ ரோபோக்கள் பயன்படுத்தப்படும் சூழல் ஏற்பட்டு தொழிலாளர்களின் 99 விழுக்காடு வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து உடல் உழைப்பும் தானியங்கி மயமாக்கப்படலாம் என்றும் அப்போது நம்மிடம் மாற்று திட்டங்கள் எதுவும் இருக்காது என்றும் பீதியை கிளப்பியுள்ளார். ஆனால் AI-யால் என்ட்ரி லெவல் வேலைவாய்ப்புகள் தான் பறிபோகும் என்றும் அதைவிட நவீனமான பல வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கல்வியாளர் செல்வகுமார் தெரிவிக்கிறார். பேசிக் என்ட்ரி லெவல் ஜாப்ஸும் ரொட்டீன் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா வேலையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனால் எல்லா துறையிலுமே புதிய புதிய ப்ராப்ளம்ஸ் வர அப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் மக்களுக்கு வரக்கூடிய புதிய புதிய சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்க புது புது தொழில்நுட்பங்கள் வந்தாகணும். அதற்கு நிறைய நிறுவனங்கள் கம்பெனிஸ் வரணும். அப்ப நிறைய கம்பெனிஸ் வர அங்க வேற வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா ஜாப்னா ஏஐ ஜாப் ரீப்ளேஸ் பண்றாது. ஆனா ஏஐ யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்க ஜாப் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப ஏஐயும் கத்துக்கணும். நாளைக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு ஏஐக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு டெக்னாலஜி பத்தி பேசுவோம். அது அதை கத்துக்கணும். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நிரந்தர பேருந்து நிலையம் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காளையார்கோவில் தாலுகாவாக அறிவிக்கப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பேருந்து நிலையம் இல்லாததால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் அவதிப்படும் சூழல் உள்ளது. மருதுபாண்டியர்களின் நினைவிடம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட ஏராளமானோர் இங்கு வருகின்றனர். இதனிடையே திறந்த வெளியில் பேருந்துக்காக காத்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பல பெருமொழி கொண்ட ஊர்.
சமஸ்தான கட்டுப்பாட்டு உள்ள கோவில் இருக்கு, பல பெருமைகள் இருக்கு. இங்கே சுமார் இந்த காலாரூரை சுற்றி 20,000 மக்களுக்கு மேலே வாழ்றாங்க. 44 கிராம பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஆனால் இதில் அடிப்படை வசதியான பேருந்து நிறுத்தம் இங்கே கிடையாது. பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாருமே மழையிலையும் வெயிலையும் நின்று தான் பஸ் ஏறுறாங்க. இப்படிப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை நல்ல சிறப்பான வசதியோட மக்கள் அவஸ்தை இல்லாமல் சிறப்பான ஒரு பேருந்து நிலையம் கிடைக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக நான் சொல்கிறேன். சென்னை வேளச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். குல்மோகர் அவென்யூவில் வசித்து வரும் அமித் பிஷ்னா என்பவர் வீட்டில் அதிகாலை 6:30 மணியிலிருந்து சோதனை நடந்து வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தொடர்பாக இந்த சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அடையாறு மற்றும் மேற்கு மாம்பலத்தில் உள்ள 2 வீடுகளுக்கு சென்று மருத்துவர் இந்திரா மற்றும் ராமச்சந்திரன் என்ற 2 பெயர்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறையினர் விசாரித்ததாகவும் அங்கு அப்படி யாரும் இல்லாததால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாகம் தீர்க்கும் தாமிரபரணியை திமுக அரசு தலைமொழிகி விட்டதா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 5 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையின் உயிர் நாடியான தாமிரபரணியில் திமுக அரசு கழிவுநீரை கலக்கவிட்டு அழித்து விட்டதாக அறிக்கை ஒன்றில் அவர் சாடியுள்ளார். நீர்நிலைகளை தூர்வாருவது, கரைகளை பலப்படுத்துவது உள்ளிட்ட நீர் மேலாண்மையின் அடிப்படை வேலைகளை கூட திமுக அரசு செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தென் தமிழக மக்களின் அடிப்படை தேவை அந்தரத்தில் ஊசலாடுவது பற்றி முதல்வருக்கு கவலை இல்லையா என்றும் வினவியுள்ளார். இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பற்றி தலைமைச் செயலகத்தில் நாளை 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், தொடக்க கல்வித்துறை இயக்குநர் நரேஷ் உள்ளிட்டோர் ஆசிரியர் சங்கங்களோடு பேச உள்ளனர். இந்த விவகாரம் குறித்து 2023ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட குழு 4ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இதில் முடிவு எட்டப்படாவிட்டால் போராட்டம் உள்ளிட்ட அடுத்த கட்ட நகர்வுகளை ஆலோசிப்பது என இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை வரும் டிசம்பர் மாதம் வெளியிடும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்துள்ளார். அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களை தேர்வு செய்வதற்காக எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் இந்த அட்டவணையில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரபாகர் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் இன்று மாலை 5 மணி வரையில் விண்ணப்பிக்கலாம். வரும் நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வு முடிவுகள் விரைவாக வெளியிடப்பட்டு டிசம்பர் மாதத்திலேயே பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மசனகுடி இடையேயான கல்லட்டி மலைப்பாதையில் திடீரென பாறைகளும் மரங்களும் சரிந்து விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் நூற்பாலை தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். பாலசுப்ரமணி, புவனேஸ்வரி ஆகிய இருவரும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வானாதராயர் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று ஆய்வு நடுவத்தினர் நடத்திய ஆய்வில் தாண்டவ வானாதராயர் தன்மம் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டறியப்பட்டது. இக்கோயிலில் சோழர், பாண்டியர் உள்ளிட்ட பல மன்னர்களின் கல்வெட்டுகள் ஏற்கனவே இருக்கும் நிலையில் வானாதராயரின் கல்வெட்டு முதல் முறையாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிக நீளமான கண்ணாடி பாலத்தை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வரும் 25ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கேரளாவின் வாகமனில் உள்ள 125 அடி நீள கண்ணாடி பாலமே நாட்டின் மிக நீளமான கண்ணாடி பாலமாக உள்ளது. இதை மிஞ்சும் வகையில் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலை உச்சியில் 180 அடி நீள கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் தொடுவானமும் சந்திக்கும் இடம் வரை கழுகு பார்வையில் இயற்கையை ரசிக்கும் வகையில்
7 கோடி ரூபாய் செலவில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 862 அடி உயரத்தில் நடக்கும்போது பறப்பது போன்ற மெய்சிலிருக்கும் அனுபவத்தை பெறலாம். மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் தாங்கும் அளவுக்கு வலுவாக கட்டப்பட்டுள்ளது. புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் எந்த சேதமும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரிழிவு சிகிச்சை, உடல் எடை குறைப்புக்கு பயன்படும் செம்க்ளூட்டிட் மற்றும் திர்சாபெடைட் மருந்துகளை அத்தியாவசிய மருந்துகள் பட்டியலில் உலக சுகாதார நிறுவனம் இணைத்துள்ளது. நீரிழிவு சிகிச்சை, உடல் எடை குறைப்பு மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சில முக்கிய மருந்துகள் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பட்டியலை ஏற்கும் நாடுகளில் அதில் உள்ள மருந்துகளின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் செம்க்ளூடைட் மற்றும் திர்சாபெடைட் மருந்துகளின் விலை 14,000 முதல் 27,000 ரூபாய் வரை உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ளதால் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்புவார் என்று தெரிகிறது. சிபி ராதாகிருஷ்ணன் வரும் நவம்பர் மாதம் முதல் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்பட தொடங்குவார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது ராய்பரேலி தொகுதியில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ராகுல் காந்தி நலத்திட்டங்களையும் தொடங்கி வைப்பதோடு திட்டத்தின் செயல்பாடுகளையும் பார்வையிடுகிறார். பல்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகளையும் ராகுல் காந்தி சந்திக்க உள்ளார். ராகுல் காந்தியை வரவேற்று ராய்பரேலியில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் கைது செய்யப்பட்டனர். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் 1600 சிறப்பு பயிற்றுநர்கள் உள்ளனர். கடந்த மாதம் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு மட்டும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் 25 ஆண்டுகளாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இது தொடர்பாக டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். பணியாணை கிடையாது, இபிஎஃப் பிடித்தம் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இப்போ தீபாவளி இதுக்கெல்லாம் முன் பணம் கொடுப்பாங்க, அது கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுல இருந்து வெளியில போகும்போது வெறும் கையோட போறாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படிதான் அழுது எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இறந்துருக்குது. என்னுடைய கணவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வேலை செஞ்சிருக்காங்களே, ஆனா ஒண்ணுமே இல்லாம வெறும் கை வீசிட்டு வந்திருக்கிறாரு. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்ட்டு கலங்கி நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல இன்னும். பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உரிமையியல் நீதிமன்றத்திலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் வழக்கறிஞர் VS கோபு கேவியட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார். அவற்றில் அன்புமணி தரப்பில் பாமகவுக்கு உரிமை கோரியோ மாம்பழம் சின்னத்தை குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ரசிகர் கொலை வழக்கில் சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷன் தன்னை வேறு சிறைக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரசிகர் ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் உட்பட 7 பேர் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேறு சிறைக்கு மாற்றக்கோரி தர்ஷன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த செஷன்ஸ் நீதிபதி சிறையிலிருந்து இடமாற்றம் செய்ய மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சீனாவின் இன்ஸ்டா 360 என்ற நிறுவனம் உடல் எடையை குறைக்கும் ஊழியர்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் போனஸ் வழங்குவதாக அறிவித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் மில்லியன் யுவான் எடை குறைப்பு சவால் என்ற பெயரில் இந்த சேலஞ்ச் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சவாலில் பங்கேற்கும் ஒவ்வொரு ஊழியரும் குறைக்கும் ஒவ்வொரு 1/2 கிலோ எடைக்கும் சுமார் 6,000 ரூபாயை பெறலாம்.
கடந்த ஆண்டு ஷியாக்கி என்ற ஊழியர் 90 நாட்களில் 20 கிலோவுக்கும் அதிகமாக எடை குறைத்து 2.5 லட்சம் ரூபாய் பரிசை வென்றுள்ளார். இந்த சவாலில் ஒரு வினோதமான விதி உள்ளது. சவாலில் வென்ற பிறகு மீண்டும் எடை கூடினால் ஒவ்வொரு அரை கிலோ எடைக்கும் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். இந்த சவால் ஊழியர்களின் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பதோடு சீனாவின் தேசிய அளவிலான உடல் பருமன் தடுப்பு திட்டத்திற்கும் உதவியாக இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இயல்பு நிலையை மீட்க பல்வேறு கட்டுப்பாடுகளை ராணுவம் அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள், வன்முறைகள், ஆயுத பயன்பாடு, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற எந்த நடவடிக்கையும் கிரிமினல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணுவம் கூறியுள்ளது. மாலை 5 மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு பின் மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் தம் வசம் உள்ள ஆயுதங்கள், வெடிபொருட்களை தங்களிடம் ஒப்படைக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. தவறினால் கடும் நடவடிக்கை பாயும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கலவர பூமியாக மாறியிருந்த நேபாளத்தில் இன்று அமைதி திரும்ப தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகி இருக்கும் நிலையில் ராணுவம் ஆட்சியை தன் கைவசம் எடுத்துள்ளது. காத்மண்டு உட்பட முக்கிய நகரங்களில் ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் மிக அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் மக்கள் நடமாட்டம் இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராணுவ வாகனங்கள் சாலைகளில் ரோந்து வருகின்றன. நேபாளத்தில் இயல்பு நிலையை மீட்க பல்வேறு கட்டுப்பாடுகளை ராணுவம் அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள், வன்முறைகள், ஆயுத பயன்பாடு, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற எந்த நடவடிக்கையும் கிரிமினல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவம் கூறியுள்ளது. மாலை 5 மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு பின்பு மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் தன் வசமுள்ள ஆயுதங்கள், வெடிபொருட்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ராணுவம் எச்சரித்துள்ளது. தவறினால் கடும் நடவடிக்கை பாயும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் அரசு கவிழ்ந்துள்ள நிலையில் புதிதாக வந்துள்ள ராணுவ நிர்வாகத்திடம் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அரசமைப்பு சாசனம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்றும் கடந்த 30 ஆண்டுகளாக பதவியில் இருந்த அரசுகள் செய்த ஊழல்கள், முறைகேடுகள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர்கள் தரப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களை தியாகிகளாக அறிவித்து அவர்களுக்கு தேசிய மரியாதையும் அவர்களது குடும்பத்தாருக்கு உதவிகளும் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை அதிகரித்து சமூக பாகுபாடுகளை களையவும் முயற்சிகள் தேவை என்று இளைஞர் குழுக்கள் கூறியுள்ளன. நேபாள சிறைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற வன்முறையால் பதற்றமான சூழலை பயன்படுத்தி 3 சிறைகளில் இருந்து 1047 கைதிகள் தப்பினர். இதில் 147 பேரை தேடி பிடித்து ராணுவம் கைது செய்திருக்கிறது. மீதமுள்ள 900 பேர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினரும் ராணுவத்தினரும் தேடி வருகின்றனர். நேபாளத்தில் வன்முறை காரணமாக காத்மண்டு விமான நிலையம் திடீரென மூடப்பட்டது. முன்னறிவிப்பின்றி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதால் 300 முதல் 400 பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்து விமான சேவையை வழங்கும் நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பையும் வழங்காததால் பயணம் எப்போது தொடங்கும் என்பது தெரியாமல் பயணிகள் தவிப்பதாக இந்தியாவைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் பிரீத்தி சௌத்ரி தெரிவித்திருந்தார். விமான நிலையத்தில் 3 பேர் மட்டுமே பாதுகாப்பிற்கு உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து காத்மண்டு இந்திய தூதரகத்திலிருந்து அதிகாரி ஒருவர் வந்து 125 இந்தியர்களை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தார். After almost 24 hours of being at the international airport in Nepal, the Indian embassy has dispatched an army officer to escort all of us out to safe hotels. We are going to do this in groups. We are 125 people here. நமது அண்டை நாடான நேபாளத்தில் மாணவர் போராட்டம் பிரதமர் KP ஒளியின் ஆட்சி அகற்றப்படுவதற்கு வழிவகுத்துள்ளது. உலக வரலாற்றில் பல நாடுகளில் வீரம் செறிந்த மாணவர் போராட்டங்கள் அழியா சுவடுகளாக பதிவாகியுள்ளன. பூமி பந்தின் கிழக்கிலும் மேற்கிலும் பல நாடுகளில் மாணவர் போராட்டங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கின்றன. 1968 நடைபெற்ற பிரான்ஸ் புரட்சியில் சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்காக தொழிலாளர்களும் மாணவர்களும் இணைந்து நடத்திய போராட்டங்கள் அதிபர் சார்லஸ் டி கோல் தலைமையிலான அரசாங்கத்தை பெரும் நெருக்கடியில் தள்ளின.
1979 ஈரானில் மாணவர்கள், இஸ்லாமிய மதகுருக்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்திய ஈரானிய புரட்சி அமெரிக்க சார்பு மன்னரான ஷாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1960களில் வியட்நாம் போருக்கு எதிராக அமெரிக்க மாணவர்கள் நாடு முழுவதும் நடத்திய போராட்டங்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் வெளியுறவுக் கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தின. 1989 சீனாவில் ஜனநாயகம், பேச்சு சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் கோரி தியான்மென் சதுக்கத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் சீன அரசாங்கத்தால் ராணுவ பலம் கொண்டு கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. 1990களின் தொடக்கத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் படி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் விபி சிங் தலைமையிலான அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. 2011-2013 காலகட்டத்தில் சிலி நாட்டில் அனைவருக்கும் தரமான மற்றும் இலவச கல்வி கோரி சிலி மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டங்கள் கல்வி அமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டுவர வழிவகுத்தன. 2024 அரசு வேலைவாய்ப்புகளில் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவான இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சியை அகற்றியது. இலங்கையில் முன்னாள் அதிபர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்ட மசோதா தொடர்பான அந்நாட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற அவைத் தலைவர் ஜெகத் விக்ரமரத்ன அவையில் வாசித்தார். இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்ல என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் இந்த மசோதாவை நிறைவேற்றலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா சட்டமான பிறகு முன்னாள் அதிபர்களின் பல சலுகைகளை ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர மாநிலத்தில் மராத்தா சமூகத்திற்கு குன்பி அந்தஸ்து வழங்கும் அரசாணையை எதிர்த்து முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு அமைச்சர் சாஹன் புஜ்பால் கடிதம் எழுதியுள்ளார். மராத்தா சமூகத்தினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடையும் வழங்கி ஓபிசி சமூகம் என்பதற்கான குன்பி அந்தஸ்தையும் வழங்குவது அவர்களுக்கு 2 வகையான இடஒதுக்கீட்டை அனுமதிப்பதாகும் என்றும் இது சட்டவிரோதமானது என்றும் அமைச்சர் புஜ்பால் குறிப்பிட்டுள்ளார். இது பிற ஓபிசி பிரிவினரை பாதிக்கும் என்றும் புஜ்பால் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர ஆளுநராக இருப்பதால் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்புவார் என தெரிகிறது. சிபி ராதாகிருஷ்ணன் வரும் நவம்பர் மாதம் முதல் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்பட தொடங்குவார். உலக அளவில் அதிகரித்து வரும் உறுப்பு தான தேவையை சமாளிப்பதற்காக மரபணு மாற்றப்பட்ட பன்றிகளின் உறுப்புகளை மனிதர்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் எக்ஸ்னோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆய்வுகள் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளன. சீனாவில் உள்ள குவாங்சோ மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மூளைச்சாவு அடைந்த 39 வயது நபருக்கு மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் நுரையீரலை முதன்முறையாக பொருத்தினர். இவ்வாறு பொருத்தப்பட்ட நுரையீரல் 9 நாட்களுக்கு சீராக செயல்பட்டது. இது எதிர்கால ஆய்வுகளுக்கு முக்கியமான தகவல்களை அளித்துள்ளது. சீனாவில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்த 50 வயது நபருக்கு மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் கல்லீரல் பொருத்தப்பட்டது. 10 நாட்களுக்கு பன்றியின் கல்லீரல் பித்த நீரை உற்பத்தி செய்தது. ஆனால் பன்றிகளின் உடல் உறுப்புகளை பொருத்துவதன் மூலம் மனிதர்களுக்கு வைரஸ் தொற்று போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனினும் இந்த புதிய முன்னேற்றங்கள் பன்றிகளின் உறுப்புகளை மனிதர்களுக்கு பொருத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு உலக அளவில் ஊக்கமளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை விட குறைந்த கலோரி உணவு முறை சிறந்தது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் 12 முதல் 14 மணி நேரம் வரை எதுவும் சாப்பிடாமல் இருக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடை குறைப்புக்கான சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது. பலரும் இதை பின்பற்ற தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் ஒரு நாளின் 8 மணி நேரத்துக்குள் உணவு உட்கொள்ளும் இந்த வழிமுறை இருதய நோய்களால் ஏற்படும் உயிரிழப்பு அபாயத்தை 135 விழுக்காடு அதிகரிப்பதாக ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த உணவு முறை ஆபத்தானது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சமச்சீரான ஊட்டச்சத்துகள் நிறைந்த குறைந்த கலோரி உணவுகளை சரியான நேரத்தில் உண்பது பாதுகாப்பான மற்றும் நீடித்த உடல் எடை குறைப்பிற்கு சிறந்த வழி என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். எந்த ஒரு உடல் எடை குறைப்பு திட்டமும் ஒவ்வொருவரின் தேவைகளுக்கு ஏற்ப தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டவையாக இருப்பதும் மருத்துவ மேற்பார்வையும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளனர்.
விவசாய பணிகளிலிருந்து தேச பாதுகாப்பு வரை பல துறைகளிலும் ட்ரோன்கள் பயன்பாடு பெருகி வரும் நிலையில் அதற்கான GST 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையான எந்த பயன்பாட்டுக்கான ட்ரோனாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரே சீராக 5 விழுக்காடு வரி இருக்கும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை கூறியுள்ளது. தற்போது வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பொறுத்து ட்ரோன்களுக்கு 18 மற்றும் 28 விழுக்காடு GST விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையால் ட்ரோன்கள் தொடர்பான தொழில்கள் ஏற்றம் பெறும் என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் SA20 தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் டிவால் பிராவிஸ் மற்றும் ஏடன் மார்க்கரம் ஆகியோர் மிக அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். பிராவிஸை 8,30,00,000 ரூபாய் கொடுத்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வாங்கியது. தென்னாப்பிரிக்கா T20 அணி கேப்டன் ஏடன் மார்க்கரமை 7 கோடி ரூபாய்க்கு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கைப்பற்றியது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி ஆல்ரவுண்டர் வியான் முல்டரை 4,5 கோடி ரூபாய்க்கு எடுத்தது. அடுத்த SA20 தொடர் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கையிருப்பில் உள்ள பொருட்களின் விலையை மாற்றியமைக்குமாறு தயாரிப்பாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள GST குறைப்பு விகிதங்கள் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் பொருட்களில் உள்ள பழைய விலையை மாற்றியமைக்க வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உற்பத்தியாளர்கள் விலைப்பட்டியலை மாற்றியமைத்தது குறித்து குறைந்தபட்சம் 2 விளம்பரங்களாவது செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக நிர்வாகிகளோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டார். சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளோடு செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. செங்கோட்டையனை சந்திக்க அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் வந்திருந்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே ஈரோடு மாநகரில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து பன்னீர்செல்வம் அணி நிர்வாகி சார்பில் 500க்கும் மேற்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் பவானிசாகர் தொகுதியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை செய்தார். செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால் அவர் வகித்து வந்த பொறுப்பில் மேட்டுப்பாளையம் MLA-வான AK செல்வராஜ் நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்பை ஏற்ற செல்வராஜ் முதல் முறையாக பவானிசாகர் தொகுதிக்கு வந்தார். சத்தியமங்கலத்தில் உள்ள MLA அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த தொகுதியை பொறுத்தவரையில எந்த அதிருப்தியும் இல்லை. எல்லோருமே அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் பின்னாலே அணி வைத்து நிற்கிறோம். தனிநபர் முக்கியம் அல்ல, இயக்கம்தான் முக்கியம் என்று எல்லோரும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான தோய்வும் இல்லாமல் கழக பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடக காங்கிரஸ் MLA சதீஷ் கிருஷ்ணா செயில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இரும்பு தாதுவை ஏற்றுமதி செய்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக 15 ஆண்டுகளுக்கு முன் தொடரப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சதீஷ் கிருஷ்ண செயலின் சட்டவிரோத இரும்பு தாது ஏற்றுமதி தொடர்பாக கடந்த மாதம் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றிருந்தது. அமலாக்கத்துறை கடந்த மாதம் மற்றொரு கர்நாடக காங்கிரஸ் MLA-வை கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் ஓடும் ஒரு மினி பேருந்தில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்களுக்கு இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு முதல் டக்கரமாள்புரம் வரை இயக்கப்பட்டு வரும் இந்த மினி பேருந்தில் தாவைக்கவினர் பயணிக்கும் போது கட்சியின் உறுப்பினர் அட்டையை காட்டினால் அவர்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவைக்க நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளர் மரிய ஜான் இயக்கும் மினி பேருந்து என்பதால் இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.